சாக்கடை குழாய்க்குள்ள ஓடி போன பெருச்சாலி எப்படி இருந்தாலும் பின்னாடி திரும்பி வந்துதான் ஆகணும். உள்ள போய் தெரியாம ஓடின பெருச்சாலி திரும்ப வந்துருச்சு, தெரிஞ்சு போச்சு. நேரம் மேடையில் ஏறி விஜில் மேடையில் ஏறி உட்கார்ந்து பாரதியாரை புகழ்கிறேன் என்ற பெயரிலே தந்தை பெரியாரை பற்றி ஒன்று பேசி கேவலமாக கொச்சையாக பேசிவிட்டு அதன் பின்பு ஒரு மேடை அமைத்து அந்த மேடையில அவங்க இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அதை பொறுக்கி பிக் பண்ணி அது என்ன பண்றாருன்னா அங்க வந்து RSS மேடையில் ஏறிட்டுங்கிற காரணத்துக்காக அதில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் 2 பேரை, இஸ்லாமிய தோழர்கள் அங்க இருக்கக்கூடிய தம்பிகள் 2 பேரை வச்சு இஸ்லாமியர்களை பெரும்பான்மையை வச்சு இஸ்லாமியர்களை முன்னிலைப்படுத்தி பெரியாரை பத்தி பேச வைக்கிறார். அப்போ சீமானோட அரசியல் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 2000 திராவிட எதிர்ப்பு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து திருட்டு திராவிடம் என்ற ஒரு முழக்கத்தை இந்த மண்ணிலே கொண்டு வந்ததுல இருந்து சீமான் என்ன பண்றாருன்னா தந்தை பெரியாரை துராமலிங்க தேவருக்கு எதிராக, அதுக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு எதிராக, ரெட்டமலை சீனிவாசன் ஐயாவுக்கு எதிராக ஒவ்வொரு மேடையில யாராரு பிறந்த நாளைக்கு ஏறாரோ நேரா அவங்க புகுந்து பேசாம பெரியாரை அவங்களையும் கம்பேர் பண்ணி பெரியார் இப்படி பண்ணாரு, எங்க ஐயா போல வருமா, அவர் என்ன பெரியார், எங்க ஐயா பெரியார் இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு தலைவரையும் வைத்து பார்த்து கொண்டு வந்தவன் கடைசியில் எங்க வந்து நிக்கிறான்னா பாரதியார் பார்ப்பன பாரதியாரை தூக்கிட்டு நிக்கிறார். பேமெண்ட் வந்துருச்சு, பேமெண்ட் ஹெவியா வந்துருச்சு. இப்ப பார்ப்பன பாரதியாரை தூக்கிட்டு நிக்கிறார். ஆனா நம்முடைய வெற்றி என்னன்னா 2010 இருந்து தலைவர் பிரபாகரன் எனக்கு வந்து போராட்டத்தை கையெழுத்து போயிட்டாரு, அடுத்த கட்ட ஈழ போராட்டத்தை என்னை தான் நடத்த சொன்னாரு, நான் தான் நெய்தல் படை கட்டி கொண்டு போய் கச்சத்தீவை மீட்டு அடித்தமிழீழத்தை வழங்கப் போகிறேன் என்று பொய் பேசிட்டு இருந்த சீமான வெளியில சீமானுடைய இந்த பொருட்களை அம்பலப்படுத்தி சீமான ஐயோ வெளியே தெரிஞ்சு போச்சு, நீ நம்ம போய் எடுபடாது, நேரா போய் நாக்பூர் காலில் உட்கார்ந்து நான் அந்த வீட்டின் நாய் தான் அப்படின்னு முன்னாடி காமிச்சு. நம்மளுடைய வெற்றி என்ன? தலைவர் பிரபாகரனின் துப்பாக்கியை தூக்கி கொண்டு நான் போராடுவேன், தனியிலம் பெறுவேன் பொய் பேசி ஏமாத்தி புலம்பெயர் தமிழர்கிட்ட வாங்கி தின்னுட்டு இருந்த சீமான பாப்பானோட துருப்புடிச்ச கடப்பாரை தூக்க வைத்த வெற்றி தான் நம்முடைய வெற்றி.